இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை புனித மெக்டில்ட் என்பவரின் நினைவை கொண்டாடுகின்றது. சாக்சனி நாட்டில் ஹெல்ப்டா ஊரில் கிபி 1240 பிறந்தவர். மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த இவர் குழந்தையாக இருக்கும்போதே இறக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். பெற்றோரின் தொடர் ஜெபத்தினால் குழந்தை காப்பாற்றப்பட்டது. இவருக்கு திருமுழுக்கு அருள் அடையாளம் வழங்கப்பட்ட போது இக்குழந்தை புனிதையாக மாறும் என குருவானவர் கூறினார். அதற்கு ஏற்பவே இவரின் வாழ்வும் அமைந்திருந்தது. சிறு வயதிலே துறவு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே இவரின் பேராவலாயும் இருந்தது. அதற்கேற்ப துறவு மடத்தில் சேர்ந்தார். தனது மூத்த சகோதரி ஜெத்ருத்துடன் இணைந்து துறவு மடத்திற்குள் நுழைந்தார். துறவு மடத்தில் மிக எளிமையான தாழ்ச்சி நிறை வாழ்வையே தெரிவு செய்தார். இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். காட்சி தியானத்தின் வழியாக இறைவனின் உடனிருப்பையும் வெளிப்பாட்டையும் அதிகமாய் கண்டுகொண்டார். தன்னிடம் இருந்த பாடல் திறமையால் இறைவனை தொடர்ந்து போற்றி பாடிக்கொண்டே இருந்தார். இவரின் ஜெப வாழ்வு, ஒழுக்கம் நிறை பண்பு, தாழ்ச்சி மிக்க செயல்பாடு போன்றவற்றின் காரணமாக மிக சிறிய வயதினிலே சபை தலைவியாக உயர்ந்தார். இவர் காட்சி தியானத்தின் வழியாக கண்ட இறை வழிபாடுகள் அனைத்தும் ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டது. இது அருளின் புத்தகம் என பெயரிட்டு அழைக்கப்படுகின்றது. இவை குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவருக்கும் மாபெரும் உந்துதலாய் இருக்கின்றது. ஜெபத்தின் மூலம் இறைவனோடு உள்ள உறவில் வலுப்பெற முடியும் என்பதை தொடர்ந்து பறைசாற்றுகின்றது புனித மெக்டில்டின் வாழ்வு. நாமும் இந்த புனிதரை போல நம்முடைய வாழ்விலும் ஜெபத்திலே இறைவனோடு இணைந்திருக்கிற அருளை அன்றாடம் மன்றாடுவோம்.